ஹிந்து மன்னனுடைய பேரை நீக்கிட்டு ஒரு முஸ்லீம் மன்னனுடைய பேரை ஒரு இடத்துக்கு இந்தியாவில் கவர்மெண்ட் சூட்டுமா? முடியாது, சூட்ட முடியாது. நான் இங்கே வைக்கிறேன், தகடூர் அதியமான் வளைவுன்னு இருக்கிற இடத்துல தகடூர் அதியமான் வளைவு தான் இருக்கு. அந்த பேரை நீக்கிட்டு ஈவே ராமசாமி நாயக்கர் வளைவுன்னா என்னத்தை வளைஞ்சார் இருந்தாலும் எரிச்சலா இருக்குல்ல. இது எதுக்கு பேரை மாத்தணும்? எதுக்கு பேரை மாத்தணும்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அது சத்தம் இல்லாம பேரை மாத்திட்டு திரும்ப அப்புறம் தமிழர்கள் இப்ப நாம் தமிழர் இவங்க எல்லாம் போயிட்டு அங்க போராட்டம் பண்ணி திரும்ப அதை மாத்தி வச்சோன்னே திரும்ப வீம்புக்குன்னு போயிட்டு பேரை திரும்ப மாத்துறீங்க. ஆனா அது தப்பு. ஏன்னா ஆரம்பத்துல என்ன பேர் இருந்துச்சு? தகடூர் அதியமான். அதனால கவர்மெண்ட் வேற வழி இல்லாம அந்த நெருக்கடி நம்ம கொடுக்கறதுக்கு அப்புறம் தான் அது மாறுது. இப்ப நீங்க கண்டுக்காம இருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? இவ்வளவுதாங்க கேள்வி. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இத ஒரு ஹிந்துக்கு ஒரு முஸ்லீம் இன்னைக்கு பண்ண முடியுமா? இன்னைக்கு இல்ல, என்னைக்கு அவர் பண்ணாரு? புரியுதா? இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட்ல பண்ண முடிஞ்சதா இல்ல போன காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இதை பண்ண முடிஞ்சதா? இதுக்கு பதில் சொல்லு. ஆனா இன்னைக்கு எங்க கண்மை நடக்குதேப்பா. இதுதான் சொல்ல, தெலுங்கு ஆதிக்கம்ங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு. நான் அந்த ஆதிக்கத்தை நம்ம எடுத்தோன்னே அப்படியே எல்லா வெளி அப்படிலாம் சொல்ல. நாங்க என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தான்ப்பா இருக்கணும், அதனால தமிழர்களுக்கு கொண்டு வாப்பா அப்படிதான் சொல்றேன். நான் இன்னும் நான் வைக்கிறேன், இதே பாஜக காரங்க ஆர்எஸ்எஸ் காரங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அண்ணாமலை நீடிக்க மாட்டாருன்னு. நான் நீ சொன்னா இல்லையா, அண்ணாமலை தமிழன்கிற காரணத்துக்காகவே அண்ணாமலை ஓரம் கட்டுவாங்க சொன்னேன் நான். நீங்கன்னா பாருங்க, யார் வேணாலும் நீங்க அண்ணாமலைக்கு ஃபயர் விடல. நான் இன்னைக்கு சொல்றேன், அண்ணாமலையால பாஜகவுடைய தமிழக லீடரா ரொம்ப நாளைக்கு தொடர முடியாது, நீ வேணா எழுதி வைத்துக்கொள் அப்படின்னு நான் சொன்னேன். நான் எப்போவோ நான் சொல்லிட்டேன். நான் அவர் அண்ணாமலை வந்து இங்கே கொஞ்சம் பேச்சு பொருளாக இருக்கிற டைம்லேயே நான் சொன்னேன், எனக்கு தான் தெரியுமே இங்கே இந்த லாபி எப்படி வேலை செய்யும்னு. அண்ணாமலையை வந்து நீங்கள் வேணா அண்ணாமலை அப்படின்னு பார்ப்பீங்க, ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு பார்ப்பீங்க, அவன் கவுண்டராக பார்ப்பான். என்ன அவன் கவுண்டரு தமிழாள் இருந்து நமக்கு மேலே வந்துட்டு உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. போ, இவ்வளோதான் விஷயம். உன் கட்சியிலே நீ பாரு, உன் கட்சியிலே வந்து பிறமொழியாளர் தான் வந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ பச்சை தமிழன், நீ ஒரு தேவமாறு, நீ வந்து ஒரு கோனாரு, நீ வந்து ஒரு நாடாரு, ஒரு உடையாரு, உன்னால ஒன்றும் கிளிக்க முடியாதாங்க. கிளிக்க முடியாது. நீ வேணா முயற்சி பண்ணிப்பாரு, கிளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிப்பாரு, உனக்கு கிழிச்சு தூக்கி எரிஞ்சிருவாங்க வெளியில. இவ்வளோதான் விஷயம். இதை நான் என்ன சொல்றேன், இது இளமை காலத்தை வேஸ்ட் பண்ணி ஒரு வயசான காலகட்டத்தில் போயிட்டு கடைசி வரைக்கும் அங்கே அங்கீகாரம் இல்லாமல் உட்காரணும். இப்போ ராதாகிருஷ்ணன் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற பிஜேபியில் இவங்களுடைய முகங்களை மிஞ்சி அங்கே ஏதாவது இருக்கா? ஏன் இவங்களெல்லாம் லைம்லைட்லேயே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் ஏன் காட்டவே மாட்டேங்கிறீங்க? இவ்வளோதான விஷயம். நல்லது பாரி, நீண்ட ஒரு